இந்த ப்ராப்ளத்தை தேவையில்லாமல் ரொம்ப சென்சேஷனல் ஆக்குனது தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே சார்? ஆமாம் சார். எங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த வழக்கு, இந்த கோரிக்கை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. இது கிட்டத்தட்ட 1920 இது குறித்த வழக்குகள் இருக்குது. எப்போவாவது எந்த காலத்திலேயாவது திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அப்போ இதுவரை இருந்த அரசுகள் அது 2 லீகல் என்டிட்டிஸ், ஒரு மாஸ்கா இருக்கட்டும், ஒரு ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், அது தோன்றுவதற்கு முன்னால் அந்த கோயிலை நிர்வகித்தவர்களாக இருக்கட்டும், இரு தரப்பும் எங்களுக்குள் இது எங்களிடம், இது எங்களிடம் என்று அவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போது ஒரு உத்தரவு வருகிற போது அந்த 100 வருஷ ஹிஸ்ட்ரியோட ட்ராவல் பண்ணி இந்த உத்தரவு வந்திருக்குன்னா ஒன்று என்ன செய்யணும் சார்? இன்னைக்கு தேதி வரைக்கும் சார், ரிட் பெட்டிஷனுடைய ஆர்டரை எதிர்த்து இந்த ஹெச்ஆர்என்சி ஒன்று அந்த உத்தரவில் டிஸ்அக்ரி பண்ணியிருந்தா அதற்கு மேலே அப்பீல் போகணும். ஆனால் இவங்க அவசரமாக எதுக்கு மேலே அப்பீல் போனாங்க? கண்டெம்ட் ஆர்டரில் போட்ட சப் அப்ளிகேஷனில் ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த அப்ளிகேஷன் மேலே நீங்கள் அப்பீல் போனீங்கன்னா அப்போ இவர்கள் இந்த விஷயத்தை, அதாவது இது போன்று இரு மதம் சார்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்க, அப்போ அதற்குள்ள எவ்வளோ அரசு எவ்வளோ ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணணும் முயற்சி பண்ணுறோம். எங்களுக்கு சார்பு கிடையாது, இது முழுக்க சட்ட ரீதியான நடவடிக்கை சார். ஒரு நீதியிடம் ஒரு உத்தரவு வந்தால் அடுத்த நீதிபதிக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும். அதற்கு 3ஆம் தேதிக்குள் அவகாசம்னா நம்ம விடியறதுக்குள்ள சில வழக்குகளை போடுறோமா? ஆர்டரே வரல, எங்களோட கிரக்ஸ் தான் வந்திருக்கு, இதை வச்சு அப்பீலா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு எத்தனை வழக்கில் சொல்கிறோம்? அப்போ அப்படி முறையிட்டு அந்த வழக்கை ஒரு தரப்புக்கு, அதாவது எந்த தரப்புக்கு வீக்கா இருக்குன்னு நினைக்குதோ அதை தரப்பை சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சட்ட ரீதியாக நாங்கள் அனைத்து போராட்டத்தையும் முன்னெடுத்தோம்னு தானே நீங்க காமிக்க முடியும் சார். ஓகே, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதற்கு முரணா ஏதாவது நடக்க முடியுமா? அப்படி நடந்தால் என்ன ஆகும்? அப்போ உண்மையிலேயே இந்த விஷயத்தை ஒரு பதட்டமான நிலைக்கு கொண்டு சென்றது இவர்கள் அரசை நிர்ணயம் செய்த முறை. இப்போ திருமுருகன் காந்தி அவர்கள் கூட சொன்னார், இது என்னங்க ஒரு சாதாரண விஷயம், தீர்ப்பு வந்திருக்கு, அதே மாதிரி இந்த அரசும் அதே பேசின துணியில் எடுத்திருந்தாலே இந்த வேலை முடிஞ்சிருக்குங்களா சார்? இன்னொன்று சார், நீங்க அப்பீல் போடணும்னு நினைக்கிறீங்க, நாங்க இந்த முறை அவங்க என்ன சொன்னாங்க, ஹெச்ஆர்என்சியோட செயல் அதிகாரியை வச்சு ஏற்ற சொன்னாங்கன்னா அழகா போய் ஏற்றி விட்டு, இது நாங்கள் இப்படி பண்ணதுனாலே அப்பீல் பண்ணக்கூடாதுன்னு எங்களை தடுக்க முடியாது, எங்களுக்கு கால அவகாசம் இல்லை, நாங்கள் இதை ஏற்றி இருக்கோம், அடுத்து நாங்கள் அப்பீல் முறையிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்கள் போனால் உங்களை யாராவது தடுக்க போகிறாங்களா? அப்போ லீகலாக எல்லா அவென்யூஸும் அவைலபிளாக இருக்கிற போது நாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவையும் ஜுடிஷியரிக்குமான ஒரு சண்டையை ஏற்படுத்தி விட்டு அதன் மூலம் இது ஒரு பெரிய செய்தியாக்கி, அந்த செய்தியின் மூலம் நீங்கள் என்னத்தை இப்போ நீங்கள் என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு பதட்டமான சூழ்நிலை. 100 வருஷ ஹிஸ்டரியில உங்கள் ஆட்சி முறையினால் அந்த விஷயம் பதட்டமாக இருக்கிறது என்றால் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம்? சரியாக உங்களுக்கு அரசாட்சி செய்ய தெரியவில்லை ஒன்று. அப்படி இல்லை என்றால் இதை வைத்து நீங்கள் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறீர்கள். ஓகே, ரொம்ப தெளிவா இருக்கா? இப்ப இதுல ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை அதாவது சார், இதுல ரகுபதி அமைச்சர் ரகுபதியுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கிற போது மிக தெளிவாக இந்த வழக்கை எவ்வளவு லெத்தார்ஜிக்கா இவங்க ஹேண்டில் பண்றாங்க. இந்த வழக்கில் இந்த 2014 வழங்கப்பட்ட தொடரப்பட்ட ரிட் பெட்டிஷன் குறித்தும் அதன் உத்தரவு குறித்தும் அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டு அந்த வாதம் நெகட்டிவேட் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிற உத்தரவு இது. அப்ப இதுல உங்க ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, அது இன்னொரு எடுத்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஆன்சர் ஒன்று சொல்றேன். இப்ப எங்க ஆட்சியில நாங்க முறையா வாதாடி ஆர்டர் வாங்கினோமா? அந்த பாயிண்ட்ல கூட எடுப்போம், அப்படி கூட எடுப்போம். ஏன்னா இதை அவர் படிச்சு பார்த்திருந்தா இப்படி ஒரு விமர்சனமே வைத்திருக்க கூடாது. ஆனா திமுக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தவறான அரசியல் விமர்சனங்களை வைக்கிறதுங்கிறது இது ஒரு உதாரணம். எப்படி சார் ஒரு பொது வெளியில இப்படி சொல்றீங்க? அப்போ உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன? இந்த விஷயத்துல கண்டமானிக்கு பேசுறீங்களே, இதுல உங்க அரசு தரப்பு ஆர்கியூ பண்ணப்பட்டது ஓபன் பண்ணாரா? அவரு அதை நெகட்டிவேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரா? பிரிவி கவுன்சில் கொடுத்த டிக்ளரேஷன்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல நீங்களும் நானும் இல்ல, இந்த ஆட்சி இப்போ இருக்கிற அதிமுக உதயம் கூட ஆகல சார். என்ன சார் விமர்சனம் அது? நீங்க கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பா இருக்கட்டும், இது போன்ற மத ரீதியான கலவரங்கள் பிரச்சனைகள் நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் சார் அதிகமா நடக்குது. ஏன் அந்த இடத்த தொடுறீங்கன்னு கேட்கிறோம். பதட்ட சூழ்நிலைங்கிறது ஏன் உங்களுக்கு தேவை? உங்க அரசியலுக்கு அது தேவையா இல்ல தேவைப்படுகிறதா? அந்த சந்தேகத்தில் தான் நாங்க இது விமர்சனத்தை வைக்கிறோம். திமுக ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்குல்ல சார், இது என்னன்னா இங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல இது குறித்த விவாதம் நடத்தணும்
அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரச்சனையாயிருக்கு. சரிங்களா? நிறைய பிரச்சனைகளை பாஜக கிளப்பி இருக்கு, தமிழ்நாடு சார்ந்தது நிறைய கிளப்பி இருக்காங்க. அதே பாணியை திமுகவும் கடைபிடிக்கிறதா? அதை தான் நான் முதல்ல இருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் சார். இந்த விஷயத்தில் பர்டிகுலராக நான் ஏன் நூற்றாண்டு கால கதையை சொன்னேன்னா, இதை அதாவது சார் இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர் டைட்டில் சூட்டுன்னு சொல்லுவோம். யாருக்கு எந்த இடம், அந்த யாருக்கு எந்த இடம்ங்கிறதும் மிக தெளிவாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. உங்களோட எல்கை எதுன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு சார். ஒன்றா இப்போ இவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா, தீபத்தூண், அந்த உத்தரவில் மிக தெளிவாக தீபத்தூண் இல்லை, அவரவர், அதாவது தர்கா நிலத்துக்கு தவிர இல்லை நான் சொல்லிக்கிறேன், தர்காவினுடைய நிலத்துக்கு தவிர மீதி நிலங்கள் எல்லாம் இந்து ஹெச்ஆர்என்சிக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் இடம் தவிர எங்கு வேண்டாமலும் ஏற்றி கொள்ளலாம்ங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட தாத்பரியம் ஒன்று. இது 1/12/2005 ஒரு ஃபீஸ் கமிட்டி போட்டாங்க. அப்போது அங்கே உள்ள தர்காவை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க, எங்கள் இடத்திலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் விளக்கு தூணில் ஏற்றிக்கிறீங்களோ இல்லை எதில் வேணாலும் ஏற்றிக்கோங்க அப்படின்னு அவங்க கன்சர்ன் கொடுத்துட்டாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆட்சியாளர் என்பவர் அந்த 2 பேர்களுமே அழகான ஒரு கன்சென்ட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். இதை ஏன் இவ்வளவு இஷ்யூவா பதட்டமாக மாற்ற வேண்டும் என்பதுதானே சார். நான் இது விளக்கு தூணா வேற தூணாங்கிறத விட்டுருங்க, அந்த இடம் ஹெச்ஆர்என்சிக்கான இடம், அது எதா வேணாலும் இருக்கு. அதை சார் 2005 இந்த பீஸ் கமிட்டி போட்டு எல்லாரும் கையொப்பம் போட்ட இந்த டாக்குமெண்ட 2014 கோர்ட் வழக்குல சமர்ப்பிக்காம இருந்தாங்களா? அதான் சொல்ல வரேன் சார். சமர்ப்பிச்சிருக்காங்க சார். இந்த இடத்துல தான் சார் இல்ல, அந்த 2014 வழக்குல கேட்கப்பட்ட பரிகாரம் என்பது டாப் ஆஃப் த ஹில். நீங்க பிரிவி கவுன்சில் இருந்து கொடுத்த எல்லாத்துலயும் 3 இடங்கள் தர்காவுக்கு சொந்தம் என்று டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. அதுல டாப் ஆஃப் த ஹில் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அந்த தோப்புன்னு ஒரு நல்லி தோப்பு. இப்படி அவங்க அதுக்கப்புறம் தர்கா எவ்வளவு இடத்தில் தங்களுடைய தர்காவை அமைத்திருக்கிறாரோ அந்த வரையறை இதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால அவர்களே ஒரு மீட்டிங் பாயிண்ட் இல்ல, அதான் சார் சொல்றேன், அவங்களே ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டாங்க சார் 2005. அது இவங்க இந்த இடத்தில் சார் வந்து சொல்லும்போது விநாயகர் கோயில்ல தான் ஏத்துனா என்ன, இங்க என்ன, இந்த வழக்கே வந்து என்னன்னா சார், அந்த டாப் ஆஃப் த ஹில் விட்டுட்டு எங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தூணை 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்களே, ஏன் ஏத்தல அத சொல்லுங்க. அப்படியே வைக்கல யார் சொன்னா? இருங்க இல்ல சார், ரேடியன்ட் ஆட்சி காலத்துல நம்ம கேட்டது டாப் ஆஃப் த ஹில், அத போட்டு ஒத்துக்கல. சரிங்களா? குழப்பாதீங்க தயவுசெய்து. நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த விளக்கு தூண்ல ஏற்ற வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கை இல்லை, உச்சியில ஏற்றணுங்கிறது கோரிக்கை சார். அது முடியாது, சட்டத்துக்கு விரோதமானது, உங்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படவில்லை என்பது மிக நீங்க மறுபடியும் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. இது நியூ கான்செப்ட் ஆக்ஷன் சார். இப்படி ஒரு கோரிக்கையை இதுவரை யாரும் வைக்கல, அதை வைக்கிறதுனால தான் இந்த உத்தரவு கொடுத்திருக்காரு. அது மிக தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பி 2014 இல்ல சார், கவர்மெண்ட் தான் சார் சொல்லுது. நான் சொல்றேன் அதான் சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த வழக்கை அப்ரோச் பண்ணிருப்பா சார்? ரொம்ப காமன் மேன் சார். டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த உத்தரவை ஒரு தனி நீதிபதி மீற முடியுமா? மீறி உத்தரவு போட முடியுமா? இந்த அடிப்படையான விஷயம் தெரியாமல் இந்த அரசு அந்த வழக்கை அப்ரோச் பண்ணிருக்கு. அது எப்படி சார் இருக்கு? அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? அந்த கோரிக்கை வேறு, இந்த கோரிக்கை வேறு சார். அந்த நான் என்ன சார், இர்ரெஸ்பெக்டிவ், நான் இவங்க சரி அவங்க சரியெல்லாம் சொல்லல. அரசு உங்களுக்கு தப்புன்னு தெரியுதுல்ல, உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா சார்? அதை செய்யுங்கன்னு சொன்னா பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு ஐயோ